ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டெத் நோட் அப்படின்னு சொல்லப்படுற மிகவும் மோசமான ஆனிமி. அதாவது இந்த ஆனிமியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மனதளவில் மிகப்பெரிய தைரியம் தேவைப்படுது. நான் ஒன்று சும்மா நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக இந்த ஆனிமியை இப்போ சொல்லலை. நம்ம இந்தியாவில் இருக்கிற பெங்களூரில் வசிக்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த 14 வயசு ஒரு சின்ன பையன், அதாவது 7th ஸ்டாண்டர்ட் தான் அந்த பையன் படிக்கிறான். அந்த பையன் இந்த ஆனிமி சீரீஸை பார்த்துட்டு மன அளவில் மிகப்பெரிய லெவலில் பாதிப்படைகிறான். இப்படி பாதிப்படைஞ்ச அந்த பையன், நான் வாழ்க்கையில வாழ்ந்தது போதும், இனிமே நான் நரகத்துல போய் என்னோட வாழ்க்கையை தொடர போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூசைட் நோட்ஸையும் எழுதி வச்சுட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிடுறான். அந்த பையன் எப்போ இறந்தானா, ஆகஸ்ட் 10, 2025. இந்த நூற்றாண்டு, அதாவது நீங்க இந்த வீடியோ எப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, சரியா இதுல இருந்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் அந்த பையன் இறந்து போயிருக்கான். ஸோ இந்த வீடியோவை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ஆனிமி, நீங்க பார்க்கலாம். எந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பாக்குறீங்களோ அந்த இதை பார்த்து உங்க மனம் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட ஆரம்பிக்கு. அப்படி பக்குவப்பட ஆரம்பிக்கிறது நல்ல விதமா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு இந்த பையன் எடுத்த முடிவை நீங்க எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி அந்த பையன் பார்த்த ஆனிமி என்ன இருந்துச்சு, அது எப்போ உருவாச்சு, அதோட ஆரிஜின் என்ன, அதோட ஒன்லைன் என்னன்றதை நான் இந்த வீடியோல சொல்றேன். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் இந்த மாதிரி ஆனிமி ஃபேன்ஸ் உங்க சர்க்கிள்ல யாராட்டி இருக்காங்க, ஆனிமி பார்க்கறதுக்கு ரொம்ப அடிக்ஷனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்றது மூலமா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். கண்டிப்பா அவங்களும் தப்பான முடிவை அவங்க எடுத்துடாம இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வேற யாராவது ஷேர் பண்ணி, இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணவங்களை எக்காரணத்தை கொண்டு உங்க லைஃப்ல மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்க உங்க மேல கேர் பண்றாங்க. அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணவங்களை நீங்க எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு எஸ்பி வாலாக்ஸ். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த டெத் நோட் அப்படின்றது என்னன்றதை பார்த்துரும். டெத் நோட் அப்படின்றது ஜப்பான்ல ரிலீஸ் ஆன ஒரு மாங்காவை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஆனிமி. இந்த ஆனிமி எப்போ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2006 அந்த பீரியட்ல எடுத்து 2007 எண்டிங்ல ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதோடய இந்த ஆனிமி முடிஞ்சது. இந்த ஆனிமி இப்போ நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி கமர்ஷியல் வெப்சைட்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஆனிமி வந்து அவைலபிள்ல தான் இருக்கு. நீங்க இந்த ஆனிமி பார்க்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு மனதளவுல மிகவும் தைரியசாலியாகவும் பொறுமையான ஆளாகவும் நீங்க இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்தாதான் இந்த அனிமி வந்து உங்களை எந்த வகையிலுமே பாதிப்படையாது. அப்படி உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேல ஆகல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த அனிமி பாத்துறாங்க. இந்த அனிமி வந்து உலகத்திலேயே ரிலீஸ் ஆனதுல IMDb அப்படின்னு சொல்லப்படுற ரேட்டிங்ல வேல்ல இது வரைக்கும் ரிலீஸ் ஆன அனிமிஸ்லயே டாப் 10 அனிமி அப்படின்னு எடுக்கும் போது இந்த அனிமி 10வது இடத்துல இருக்கு. அதுவும் எப்போன்னு பாருங்க, இந்த அனிமி ரிலீஸ் ஆகி சுமார் 18 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த அனிமி டாப் 10ல உள்ள பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாங்காவை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா டிசுகாமி ஓபா அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் நாவல் ரைட்டர் தான் இந்த மாங்காவை வரைய ஆரம்பிச்சாரு. இவர் வரைய ஆரம்பிச்சது எப்போன்னா டிசம்பர் 1, 2003 அப்படின்ற பீரியட்ல இந்த டெத் நோட் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது மாங்கா வடிவத்துல. இப்படி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது May 13, 2006 அந்த பீரியட்ல முடிவடையுது. இந்த இது மாங்கா முடிவடைஞ்ச பிறகு மக்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. இதோட எண்டிங் வந்து சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல, பிளஸ் இந்த டெத் நோட்டை முடிஞ்சவே எங்களால ஏத்துக்கிட முடியல அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல மக்கள் பாதிப்பு பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த டெத் நோட்டை பத்தி. சோ இதை பாக்குற அனிமி ஸ்டுடியோஸ் வந்து நம்ம ஏன் இந்த மாங்காவை ஒரு சீரியஸா எடுத்து விற்க கூடாது, இது நல்ல லெவல்ல ப்ராஃபிட் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் பண்ற கம்பெனி இந்த டெத் நோட் மாங்காவை வாங்கி 2006ல அனிமே ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி அனிமே ஸ்டார்ட் பண்ணி எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கு. 2006 ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆக ஆரம்பிச்ச இந்த அனிமி 2007 ஸ்டார்டிங்ல முடிவடையுது. இந்த ஒரு வருஷம் தான். அதாவது இந்த டெத் நோட் அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல, அதாவது இப்போ நீங்க நேரட்டோலாம் பார்த்துருப்பீங்க. நேரட்டோலாம் பாத்தீங்கன்னா 720 எபிசோடு இருக்கும். அது உங்க மக்கள்லாம் பேசப்பட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ ஏன் ஒன் பீஸ் அப்படின்றது 1330 எபிசோட தாண்டி இப்பவும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்படி 2 எபிசோட்ஸ், அதாவது இந்த அனிமிஸ் எல்லாம் பெரிய லெவல்ல எடுத்து நல்ல லெவல்ல ரீச் பண்றாங்க அப்படின்றத தாண்டி இந்த டெத் நோட் வந்து எவ்வளோ எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டெத் நோட்டோட ஓவரால் எபிசோட்ஸ் கவுண்டே 37. வெறும் 37 எபிசோடு தான். இந்த எபிசோட ரிலீஸ் பண்றது மூலமா உலக லெவல்ல டெத் நோட்டுக்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஃபேன் பேஸ் உண்டாகுறாங்க. இந்த டெத் நோட்ல வர்ற ஹீரோவோட கேரக்டர் ஒன்றும் இந்த உலகத்தை நம்ம போய் காப்பாற்றுவோம், யாரும் சாகக்கூடாது காப்பாற்றுவோம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்ல. தப்பு செய்யற எல்லாரையுமே தடையுமே இல்லாம கொலை பண்ற கேரக்டர் தான்
இந்த டெத் நோட்ல வர்ற ஹீரோவோட கேரக்டர். அதாவது இது ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் தான். இப்படி இருக்கிற இந்த டெத் நோட் ரிலீஸ் ஆகி 37 எபிசோடு இருக்கு. இந்த 37 எபிசோட்ல ஒவ்வொரு எபிசோடுக்குமே வெறும் 20 நிமிஷம் தான். மொத்தமா 37 எபிசோடு பாத்தீங்கன்னா 740 நிமிஷம் தான் ஓவரால் டெத் நோட்டோட மினிட்ஸ் கவுண்டே. அதாவது உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ்ல சொல்லணும்னா வெறும் 12 ஹவர்ஸ். நீங்க வெறும் 12 மணி நேரம் செலவு பண்ணா இந்த டெத் நோட்டை நீங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது மூலியமா நீங்களும் அந்த டெத் நோட் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஜாயின் பண்ணிடுவீங்க. அதை பத்தி பேசுவீங்க, அதை பத்தி அதிகமா சிந்திப்பீங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுமார் டெத் நோட்டை கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்னு நினைச்சுக்கீங்க நீங்க? மொத்தமாவே 37 எபிசோட் இருக்கு. அதாவது ஹாலிவுட்ல எடுக்கிற படங்கள்லாம் கம்மியான பட்ஜெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மில்லியன் 4 மில்லியன் அந்த மாதிரி பட்ஜெட்ல எல்லாம் கூட எடுக்காங்க மூவிஸ். ஆனா இந்த டெத் நோட் எடுத்த பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பெர் எபிசோடுக்கு $1 மில்லியன். 37 எபிசோடுக்கு 37 மில்லியன் பிளஸ் ப்ரொமோஷன் ஆட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு $3 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி ஓவராலா இதோட பட்ஜெட் $40 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸா இருக்கு இந்த டெத் நோட்டோட பட்ஜெட். இப்படி 40 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்ல ரிலீஸ் ஆன டெத் நோட் தன்னோட 1 இயர் ஹோல் பட்ஜெட் கலெக்ஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 400 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸா இருக்கு. பாருங்க போட்டதுல எவ்வளவு பெரிய ப்ராஃபிட். வெறும் 40 மில்லியன்ல எடுக்கப்பட்ட ஆனிமி $400 மில்லியன் சம்பாதிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம டெத் நோட்டை பத்தி சொன்னதெல்லாம் போதும். இப்போ நம்ம டெத் நோட்டோட ஒன்லைன் என்னன்றதையும் நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம். கண்டிப்பா இதோட ஜேனர் என்னது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லப்படுற ஜேனர் தான். அதாவது இந்த டெத் நோட் அப்படின்றதுக்குள்ள மிஸ்டீரியாவும் இருக்கும், பிலாசபி நிறைய இருக்கும், சைக்கலாஜிக்கலா நிறைய விஷயங்கள் இருக்கும், சூப்பர் நேச்சர் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி மொத்தமா அடக்கப்பட்ட ஒரு பேக்கேஜ் தான் இந்த டெத் நோட். இதோட ஒன்லைன் என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி இந்த வீடியோ முடிச்சிருவேன். டெத் நோட்டோட ஒன்லைன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, பூமியில வாழ்ற ஒரு சாதாரண பள்ளிக்கூடம் படிக்கிற பையனுக்கு ஒரு அதிசய சக்திகள் கொண்ட ஒரு நோட் புக் கிடைக்குது. அந்த நோட் புக்கை பயன்படுத்தி அவனுக்கு பிடிக்காத யாரோட பேரை அந்த நோட்ல எழுதினாலும் அவங்க மர்மமான முறையில சாகடிக்கப்படுறாங்க. இந்த சக்தியை பயன்படுத்தி அந்த ஹீரோ மிகப்பெரிய லெவல்ல தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான். தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனையை கொடுக்க ஆரம்பிக்கிறான். கடைசியில இவன் மாட்டினானா இல்லையா, அதுக்கு அந்த நோட் புக் இவனோட லைஃப்ல எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்துச்சு அப்படின்ற விஷயத்த மிகவும் தெளிவா ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்கிரீன் பிளேயோட சொல்லப்படுற கதை தான் இந்த டெத் நோட். நீங்க ஒரு மிஸ்டீரியஸ் ஜேனர் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனா இருந்தா மட்டுமே இந்த டெத் நோட் அப்படின்ற சீரீஸை பாருங்க. உங்களுக்கு அந்த சீரீஸை பாக்குறதுக்கு டைமோ ஏதோ கிடைக்கலன்னா நீங்க கவலைப்படாதீங்க. நான் அந்த டெத் நோட் அந்த அனிமில அப்படி என்னதான் இருக்குன்றத முழுசாவே அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தா உங்களுக்கு அதுல பியூரா ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். அந்த டெத் நோட்டை நீங்க கேட்கறது மூலமா ஓகே இந்த ஸ்டோரி இதுதான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போர்ல ஜெயிக்கிறது பேராசை. டெத் நோட் அப்படின்றதுல என்னதான் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. see you bye. வெளிச்சத்துல இருக்கிறவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழ்றவன்.